Welcome to Glow Tide Fairy Tales. இன்று நாம் அழகான வெவ்வேறு நாட்டு இளவரசன் மற்றும் இளவரசியின் கதையை பார்க்கப் போகிறோம். இந்திய நாட்டு இளவரசி மற்றும் கொரிய நாட்டு இளவரசனின் காதல் கதை இது. இப்போது நாம் கதைக்குள் செல்வோம். அது ஒரு அழகான நாடு. இந்தியாவில் உள்ள சிறப்பான நாடு என்று இந்த ஆய் நாட்டையே கூறுவர். அவ்வளவு வளமும் சிறப்பும் எல்லா வளத்திலும் இருக்கும். ஆய் நாட்டு ராஜாவும் ராணியும் அந்த நாட்டை மிகவும் சிறப்பாகவும் பெருமையுடனும் ஆட்சி செய்து வந்தனர். அவர்களுக்கு ஒரு அழகான இளம் வயது பெண் இருந்தாள். அவள் பெயர்தான் செம்பவளம். அவள் மிகவும் அழகானவள். ராட்சிய பெண்களே அவளை பார்த்து பொறாமை கொள்வார்கள். அரசே, நம் மகளுக்கு திருமணம் செய்யும் நேரம் வந்துவிட்டது என நினைக்கிறேன். உங்கள் எண்ணம் என்னவென்று கூறுங்கள். நானும் அதை பற்றிதான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அரசியே. இப்படியே அரசியும் அரசரும் இளவரசியின் திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். ஒரு நாள் இரவில் இளவரசி மென்மையான பனித்துளி போல அமைதியாக உறங்கினாள். அவள் முகத்தில் நிலவொளி பரவியது போல ஒளி தழுவ மெல்லிய சுவாசம் காற்றின் இசை போல ஒலித்தது. அந்த ஆழ்ந்த நிம்மதியான உறக்கத்தில் அவளுக்கு ஒரு அழகான கனவு வந்தது. அதில் ஒரு அழகான இளவரசன் அவளை திருமணம் செய்வது போல கனவு கண்டாள். இளவரசிக்கு இது முதல் தடவை வரும் கனவு அல்ல. அவள் 10 வயதிலிருந்து வரத் தொடங்கியது அந்த கனவு. பிறகு காலை இளவரசி ஆழ்ந்த கனவிலிருந்து முழித்துக் கொண்டாள். ஆனாலும் அவளுடைய முழு ஞாபகமும் மனதும் இளவரசனையே நினைத்துக் கொண்டிருந்தது. தோட்டத்தில் இளவரசனை பற்றி நினைத்து கொண்டே அவனை எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்தாள். நம் தாய் தந்தையிடம் கூறிவிட்டு நாமே அந்த இளவரசனை கண்டுபிடிக்க செல்ல வேண்டும். அதே நேரத்தில் கடல் துறைமுகங்களை தாண்டி ஒரு நாடு, அதன் பெயர்தான் கொரியா. கொரியாவின் தொன்மையான காலத்தில் பனிமூட்டம் சூழ்ந்த மலைகளும் நீல வானத்தைத் தொடும் அரண்மனைகளும் இருந்தது. அந்த நாட்டில் வீரமும் மரியாதையும் காதலும் ஒன்றாக பின்னி பிணைந்திருந்தன. கொரியாவை சுருவம்ச வாரிசான ராஜாவும் ராணியும் ஆண்டு வந்தனர். அவர்களின் மகன் பெயர் தான் கிம் சுரு. அந்த நாட்டு அழகான மற்றும் புத்திசாலியான இளவரசன். கொரிய நாட்டு அரசியும் அரசரும் கூட இளவரசனுக்கு திருமணம் செய்ய நினைத்தனர். ஒரு அழகான அன்பாக இளவரசருக்கு பிடித்தமான ஒரு பெண்ணை தேடினர். அரசியும் அரசரும் பல பெண்களை வெவ்வேறு நாடுகளிலிருந்தும் ஊரில் இருந்தும் வரவைத்தனர். தினமும் 2 அல்லது 3 பெண்கள் இளவரசரை பார்க்க வந்தனர். ஆனால் இளவரசனுக்கோ எந்த பெண்ணையும் பிடிக்கவில்லை. அவன் மிகவும் சோகமாகவே அனைவரையும் பார்த்தான். பிறகு ஒரு மிகவும் வயதான ஜோதிடர் வந்து, இளவரசரே, நீங்கள் நேசிக்கும் பெண் இந்த நாட்டிலே இல்லை. உங்களுக்காக அந்த கடவுளே ஒரு அழகான பெண்ணை அனுப்புவார். அவள் சில மாதங்களில் நம் நாட்டு துறைமுகத்தை அடைவாள் என்றார் அவர். பின் இளவரசனும் மகிழ்ச்சியாக வந்த பெண்களை மரியாதையுடன் வழி அனுப்பினான். பிறகு இளவரசரும் தினமும் துறைமுகத்துக்கு சென்று இளவரசி வரவை நோக்கி எதிர்பார்த்து நம்பிக்கையுடனும் அன்போடும் காத்திருந்தான்.